வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நினைப்பதன்றி வேறொன்றறியேன் பராபரமே. எல்லா உயிர்களைப் போல இந்த மனித பிறப்பும் ஒரு உயிர்தான். இதற்கு தனித்தன்மையோ தனித்தகுதியோ இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில் இந்த மனித பிறவியும் எல்லா உயிர் பிறப்புகளுக்கும் சமமானதே தவிர மேலோங்கியோ கீழ்நோங்கியோ கிடையாது. இதுவே இந்த பிரபஞ்ச தத்துவத்தின் விளக்கம். இந்த பிரபஞ்ச தத்துவத்தின் விளக்கத்தின் அடிப்படையில் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கம் இல்லாமல் 22 நாட்கள் தூக்கமே இல்லாமல் பல மருத்துவர்களிடம், பல ஜீனியஸ் டாக்டர், டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர்களுக்கெல்லாம் டீன், பேராசிரியர்கள் மருத்துவ துறையில் நான் பலவேறு விதமான மருத்துவ பொருட்களை உண்டு நான் தூக்கம் இல்லாமல் வாழ்ந்தேன். அதன் அடிப்படையில் என் உடம்பில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை என்றே டாக்டர்கள் அறிவுறுத்தினார்கள். ஆனால் எனக்கு தூக்கமே வரவில்லை. ஒரு சமயம் தாம்பரம் சண்முகம் ரோட்டில் வரும்போது சங்கரா யோகா பயிற்சி மையம் என்று ஒரு விளம்பர பலகையை பார்த்து அதில் ஒரு குழந்தை யோகா பண்ணுவதைப் போல ஒரு படத்தை பார்த்தேன். அதில் சில விளக்கங்கள் போட்டிருந்தது. சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தது. தூக்கமின்மை நீக்கப்படும். அந்த விளம்பர பலகையை பார்த்து இந்த 3 மாடிகளை ஏறி இங்கு வந்தேன். இங்கு புதுமையாக 2 நபர்கள் இருந்தார்கள், ஆசிரியர்கள். அதில் புனிதமானவர் பெருமாள் ஐயா யோகா மாஸ்டர். அவர்களுடைய துணைவியார், மனைவியார் ஆசிரியர். அவருடைய மனைவி ஆசிரியராகவே இங்கே இருந்திருந்தார். இங்கே வரும்பொழுது நான் தயக்கத்தில் வரும்பொழுது, என்ன உங்களுக்கு அப்படி என்று சிரித்த முகத்தோடு வரவேற்று என்னை கேட்டார்கள். இல்லை, கடந்த 22 நாட்களாக எனக்கு தூக்கம் வரவில்லை. மூக்கின் வழியாக ரத்தம் வருகின்றது. ஆனால் மருத்துவர்களிடம் கேட்கும்பொழுது எந்த விதமான வியாதியும் இல்லை என்றே கூறுகின்றனர். ஆனால் எனக்கு ஏன் தூக்கம் வரவில்லை என்று நான் அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் ஒன்றும் சிரித்த முகத்தோடு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரிப்படுத்தி விடலாம் அப்படி என்று கூறினார்கள். இல்லை, மருத்துவர்களாலேயே முடியாத ஒரு விஷயத்தை எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படி என்று கேறினேன். முடியும், நம் மனம் வைத்தால், உங்களுக்கு மனம் இருந்தால் உங்களுக்கு அதை முடியும்னு சொல்லிட்டு சில பயிற்சிகளை எனக்கு கொடுத்தார்கள். அதில் ஹலாசனம் என்ற ஒரு சர்வாங்காசனம், ஹலாசனம் என்ற ஒரு பயிற்சி எனக்கு 2 நாட்கள் தந்தார்கள். 2 நாட்களில் நான் முழுவதும் குணம் பெற்றுவிட்டேன். இன்று வரை எனக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் போய்விட்டது. இப்போ நன்றாக ஒரு 9 மணிக்கு தூங்குகிறேன், காலையில் 5 மணிக்கு எழுந்துகிறேன். இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்கின்றேன். இதற்கு முழு காரணம் என்னவென்றால், நமது பெருமாள் ஐயா யோகா ஆசிரியரும் அவருடைய மனைவியாரும் தான். அந்த இருவர்களுக்கு நன்றி என்ற சாதாரண ஒரு 3 எழுத்து உச்சரிப்பால் நாம் சொல்ல முடியாது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த இந்த உதவியை நான் மட்டுமல்ல, என்னை போன்று இதை பார்த்து கொண்டிருக்க யாராவது உங்களுக்கு இந்த மாதிரியான உடல் ரீதியாக ப்ராப்ளங்கள் இருந்தால், உடலில் உள்ள எந்த விதமான ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற அவர் யோகாசன பயிற்சி மையம் மட்டும் நடத்தவில்லை. நான் அவரை பார்த்தவரையில் அவர் உடம்பில் உள்ள 74,000 நாடி நரம்புகளுக்கும் அதன் மூலாதாரமான 3 நாடிகளையும் அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களையும் புரிந்து வைத்துள்ளார்கள். உடம்பில் உள்ள அனைத்து அணுக்களையும் புரிந்து வைத்துள்ளார்கள். அவர் ஏதோ ஒரு ஆசிரியர் அல்ல, அவர் 11 சித்தர்களைப் போல இந்த வாழும் உலகில் வாழும் ஒரு மிகப்பெரிய மகான் என்று கூறுவதை விட பரிபூரண சித்தர் அவரை அழைக்கலாம். அந்த பரிபூரண சித்தர் இன்றைய மனிதன் உடல் எடுத்து நம்மிடம் நாம் பார்க்கும் அளவுக்கு இன்று தாம்பரம் சண்முகம் ரோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரிடம் உங்களுடைய உடல் ரீதியான, மன ரீதியான எந்த விதமான பிரச்சனைகளும் சொல்லி முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கே உண்டு. அதனால் பெருமாள் சித்தரை நம்பினால், ஐயாவை நம்பினால் அவர் என்றுமே யாரையும் கைவிட மாட்டார்.
அவர் ஒரு அற்புதமான மனிதர், மனிதநேயமிக்க ஒரு தன்மையான மனிதர். இந்த வாய்ப்பினை அமைத்து கொடுத்த சங்கரா யோகாசனம் பயிற்சி மையத்தினுடைய நமது நண்பர்களுக்கும் என் பரிபூர்ண வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.